ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இனிமேல் லாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மான்மாவோட 56 அப்புறம் 57 இந்த 2 எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 55 எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நிறையவே கில்லர் பக்ஸு அந்த மொட்டையோட டீமை துரத்திட்டு வந்திருக்கோம். நம்ம ஹீரோ நடுவில் பூந்தே அந்த எல்லா பக்ஸையும் போட்டு தள்ளியிருப்பான். அப்புறம் ட்ரைனோசரஸ் ரெக்ஸ் லிச் அப்படிங்கிற ஒரு தேர்ட் ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட் வந்திருக்கோம். அதையும் நம்ம ஹீரோ போட்டு அளவுக்கு போயிருப்பான். அப்போ ஒரு ஹண்டர் வந்து தேவையில்லாம அந்த பீஸ்ட நோண்டி அதை சின்ன சின்ன பீஸ்டா பிரிச்சு விட்டுருப்பான். அது பார்த்தா லட்சக்கணக்கில் இருந்திருக்கும். ஹீரோவும் இது என்னடா பித்தலாட்டமா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆயிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த சின்ன சின்னதா மாறின பீஸ்டும் அந்த ஹண்டர் மேல ஏறிட்டு இருக்கு. அவனும் இது என்னடா பெருந்தொல்லையாக்குது அப்படின்னு என்னை விட்டு கீழே இறங்கி போ அப்படின்னு அதெல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு இருக்கான். பார்த்தா அந்த பீஸ்டும் அவனை கீழே தள்ளி அவனோட எனர்ஜி ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிருச்சு. அந்த டேஜும் இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு, டே ஃப்ராஸ்டர் ஒன்னே நம்மளால சமாளிக்க முடியல, இங்க லட்சக்கணக்கில் இருக்கு, வாடா கம்முன்னு போயிருவோம் அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னதான் இருந்தாலும் அங்க இருக்க ஒவ்வொன்றும் தேர்ட் ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட், இது மூலியமா எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, இந்தா வந்துட்டேன் அப்படின்ட்டு ஓடுறான். அந்த டேஜும் யாரா நீ சைக்கோ அப்படின்னு ஷாக் ஆகிறான். ஹீரோவும் அங்க போன வேகத்துக்கு அவனோட விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படிங்கிற டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்ணனா அந்த ஒவ்வொரு பீஸ்ட் ஆகும் போதுமே 15,000 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்குது. ஹீரோவும் அப்படிதான் எனக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க அப்படின்னு வெறி கொண்டு அந்த பீஸ்ட் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா அந்த பீஸ்ட் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அதுவும் வந்துகிட்டே இருக்கு. ஹீரோவும் அப்படிதான் இன்னும் வாங்க வாங்கன்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றதுக்கு அவ்வளோ வெறித்தனமா சண்டை போட்டு அந்த எல்லா பீஸ்டையும் கொன்னுட்டான். இதை பார்த்த அந்த டேஜும் இல்ல இந்த குழந்தை பையன் ஒரு நிமிஷத்துக்குள்ள இங்க இருந்த எல்லா பீஸ்டையும் கொன்னுட்டானா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் சோகமாயிட்டு இல்ல இங்க அந்த பெரிய பீஸ்ட் இல்லையே அப்படிங்கிறான். அப்ப அதுவும் இந்தா வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வச்சுட்டு இருந்த ஸ்பியர் பொட்டியை போய் கடிக்குது. ஹீரோவும் அதுல இருந்து தப்பிச்சு விங்ஸ் ஆஃப் 100 பேர்டு நீ செத்து போ அப்படின்னு அட்டாக் பண்றான். பார்த்தா அத்தசோடு இருந்த பீஸ்டே ரவுண்டு மாதிரி மறுபடியும் தப்பிச்சு போக பாக்குது. ஹீரோவும் இல்ல உன்னை மறுபடியும் நான் தப்பிச்சு போக விட மாட்டேன், இதோட உன் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்ணிட்டான். இதுல வந்து நம்ம ஹீரோக்கு 18 லட்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம 17வது லெவலும் போயிட்டான். ஹீரோவும் இந்த அளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்டை நான் இது வரைக்கும் கெயின் பண்ணதே இல்ல. அப்புறம் ஒரு 4th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் இதோட ஒர்த் 1 மில்லியன் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பேபி லிச்சி இதை வித்தும் காசு பார்க்கலாம். சரி இதெல்லாம் மொத்தமா வித்தா அந்த வாரியர் ஃபெடரேஷன்ல எவ்வளவு வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலான்ட்டு பார்த்தா 10 மில்லியனுக்கு மேல வருது. ஹீரோவும் நான் பணக்காரன் ஆயிட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டு அட ஆமா இல்ல நான் 17வது லெவலில் போயிட்டேன், சிஸ்டம் இந்த அப்கிரேட் பாயிண்ட் எல்லாம் ஸ்ட்ரென்த்துக்கு அப்கிரேட் பண்ணு அப்படின்ட்டு அவனோட காம்பட் ஸ்கோரை பார்த்தா 2220. இப்போ வந்து நம்ம ஹீரோ ஒரு தேர்ட் ஆர்டர் வாரியர், அதாவது மத்தவங்க பார்க்கும்போது அவன் அந்த வாரியர் சர்டிஃபிகேஷன்ல ரிஜிஸ்டர் பண்ணதுனால செகண்ட் ஆர்டர் வாரியர்னு மட்டும்தான் காட்டும். ஆனா இப்ப பிராக்டிக்கலி நம்ம ஹீரோ தேர்ட் ஆர்டர் வாரியர் அளவுக்கு பவர் வச்சிருக்கான். அப்புறம் ஹீரோவும் டேஜை கூப்பிட்டு டே நம்ம போலாமா அப்படிங்கிறான். அந்த டேஜும் என்னது அந்த பிளாக் சால்ட் லேக்குக்கா, இங்கேயே இத்தனை பிரச்சனை வருதுன்னா அங்க எவ்வளவு வருதோ தெரியல அப்படின்ட்டு போறானுங்க. அப்புறம் அந்த பிளாக் சால்ட் லேக்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் இதுதான் உண்மையிலேயே பிளாக் சால்ட் லேக்கா அப்படின்னு கேட்கறான். அந்த டேஜும் எனக்கு கன்ஃபார்மா தெரியும் அப்படிங்கிறான். ஹீரோவும் அவனோட கையை அந்த தண்ணியில விட்டு பார்த்துட்டு இந்த வாட்டர்னால என்னோட கையே இப்ப உரையிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறான். அப்போ அந்த டேஜும் நம்ம ஹீரோ முன்னாடி முட்டி போட்டு ஃப்ராஸ்டர் எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு, நான் இதுக்கு முன்னாடி ஒரு பிளான்ட்டை பத்தி பேசிட்டு இருந்தேன்ல அது வந்து இந்த பிளாக் சால்ட் லேக்ல தான் இருக்கு, இதோட பேரு பிளாக் சால்ட் காரல், தயவு செஞ்சு எனக்கு இதை எடுத்து கொடு, ஏன்னா என்னோட பொண்ணு சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கா, இது மட்டும் இல்ல அப்படின்னா மொத்த நர்வஸ் சிஸ்டமுமே டேமேஜ் ஆயிரும், அவ ரொம்ப சின்ன பொண்ணு, அவ சாகிறத என்னால அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு, நானும் எனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்துட்டேன், இந்த பிளாக் சால்ட் கோரல் பிளான்ட்டை தவிர வேற எந்த வழியுமே இல்லை என்னோட பொண்ணை காப்பாத்துறதுக்கு. அப்புறம் ஃப்ராஸ்டர் இந்த லேக்ல 4th ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட் வரைக்கும் இருக்கலாம், உன்னை தவிர எனக்கு யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாது, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு, அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ காலில் விழுந்து கதறான். அப்ப ஹீரோவும் யோசிச்சு பார்த்துட்டு டே டேஜ் நீ எந்திரி, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ மட்டும் இல்லை அப்படின்னா என்னால இந்த பிளாக் சால்ட் லேக்குக்கு வந்திருக்கவே முடியாது, நான் எப்படி இருந்தாலும் அந்த பிளாக் சால்ட் கிறிஸ்டல் எடுக்கிறதுக்காக இந்த லேக்குக்குள்ள குதிச்சு தான் ஆகணும், அப்ப உனக்கான பிளான்ட்டையும் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிறான். அந்த டேஜும் அப்படியா உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ், அப்புறம் உனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நான் நிறைய எக்யூப்மெண்ட் கொண்டு வந்திருக்கேன், இந்த காகிள்ஸ் அப்புறம் சூட்டு இதெல்லாம் போட்டுட்டு உன்னால இதுல கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்க முடியும், அப்புறம் அந்த பிளாக் சால்ட் கிறிஸ்டலை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால நீ அங்க ரொம்ப நேரம் டைமை வேஸ்ட் பண்ணாத அப்படிங்கிறான். ஹீரோவும் சரி ஓகே நான் கண்டிப்பா என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன், அந்த கிறிஸ்டலே கிடைக்கல அப்படின்னாலும்
உன் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த பிளான்ட்டை நான் கண்டிப்பா எடுத்துட்டு வருவேன். இது என்னோட ப்ராமிஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த தண்ணிக்குள்ள குதிச்சுட்டு இது என்ன ஃப்ரீஸ் ஆகிற மாதிரியே இருக்கு. சரி ஓகே, என்னோட பாடியை சுத்தியும் என்னோட சோர்ஸ் பவரை நான் ஒரு ஷீல்டு மாதிரி போட்டுட்டேன் அப்படின்னா இந்த கோல்டு என்ன எதுவும் பண்ணாது. அப்புறம் இது ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. நான் இந்த லேக்குக்கு உள்ள வந்ததுல இருந்து ஒரே ஃபிஷ்ஷை கூட பார்க்க கிடையாது. அப்புறம் இவ்வளவு தூரம் கீழே வந்தாட்டியும் அந்த கிறிஸ்டலோ அப்படி இல்லை அந்த பிளான்ட்டையோ ரெண்டுத்தையுமே காணோம். இன்னும் எவ்வளவு தூரம்டா உள்ள போகணும் அப்படின்ட்டு அந்த டீப்பர் பிளேஸுக்கு போயிட்டு இருந்தா அப்போ ஒரு ஃபிஷ் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. இது வந்து 4th ஆர்டர்ல இருக்கக்கூடிய ஜெயிண்ட் கார் ஃபிஷ். அதுவும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் ஷாக் ஆகுறான். அப்போ அந்த மீனும் நம்ம ஹீரோவை பிடிச்சிருச்சு. ஹீரோவும் இல்ல இது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, என்னால இந்த தண்ணியில அவ்வளோ ஃபாஸ்டா மூவ் ஆக முடியல, இப்போ நான் என்னடா பண்ணிட்டோம் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் இப்ப இதை விட்டா எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு அவனோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி அந்த மீனோட கொடுக்கு கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு என்னையும் அட்டாக் பண்ண வர, இதோட உன் கதை முடிஞ்சு அப்படின்னு அவனோட ஸ்பிளிண்டிங் ஃபிஷ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த மீனை தண்ணிக்கு வெளியே பறக்க விட்டுட்டு இல்ல என்னதான் என்னோட ஸ்பிளிண்டிங் ஃபிஷ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாலும் இந்த தண்ணிக்குள்ள அதோட பவர் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அப்புறம் அந்த மீன் செத்ததா என்னோட சிஸ்டம் இன்னும் நோட்டிஃபை பண்ண கிடையாது. சரி நான் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு பாக்குறான். அப்ப பார்த்தா அந்த சால்ட் கிறிஸ்டல் இருக்கு. ஹீரோவும் அடிச்சிச்சு பாரு ஜாக்பாட் அப்படின்ட்டு அந்த சால்ட் கிறிஸ்டல் எடுக்க போனா அதுக்கு பக்கத்திலேயே தான் அந்த கோரல் அப்படிங்கிற பிளான்ட்டும் இருக்கு. ஹீரோவும் ஆஹா ஒரு கல்லுல 2 மாங்காவா அப்படின்ட்டு அதை எடுக்க போறான். அப்போ அந்த மீனும் எங்கடா இவ்வளவு அவசரமா போற அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் இல்ல இது அதுக்குள்ள வந்துருச்சா அப்படின்ட்டு மறுபடியும் அவனோட ஸ்பிளிண்டிங் ஃபிஷ் டெக்னிக் யூஸ் பண்றான். இந்த டைம் பார்த்தா அந்த மீன் ரவ கூட நவர கிடையாது. ஹீரோவும் ரைட்டு இந்த தண்ணிக்குள்ள என்னோட ஸ்பிளிண்டிங் ஃபிஷ் டெக்னிக்கும் ஒர்க் ஆகல, என்னால வெப்பனை எடுத்தும் சண்டை போட முடியாது. அப்புறம் என்னோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில்லோட டியூரேஷனும் இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிய போகுது, நான் இங்க தண்ணியிலேயே சாக போறேனா. இல்ல இதுக்கு ஒரு வழி இருக்கு, அதுக்கு நான் இந்த மீனை தண்ணிக்கு வெளியே கொண்டு போகணும் அப்படின்ட்டு மேல போறான். அப்போ அந்த பீஸ்டும் எங்கடா இவ்வளவு அவசரமா போற அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துருச்சு. ஹீரோவும் ஆஹா என்னோட ஃப்ரெண்டு என்ன அவ்வளோ ஈஸியா வெளியே போக விட மாட்டான்னுங்குது. சரி இதை நீயே வச்சிக்கோ அப்படின்னு அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு மறுபடியும் மேல ஸ்விம் பண்ணி போய்கிட்டு நான் மட்டும் இங்க இருந்து உயிரோட போயிட்டேன் அப்படின்னா எனக்கு பல மில்லியன் ஃபெடரேஷன் காயின் வரும், அதனால நான் கண்டிப்பா சர்வே ஆகியே தீரணும் அப்படின்ட்டு அந்த தண்ணிக்கு வெளியே வந்துட்டு என்னங்கடா என்னை ஏதோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குன்னு பாக்குறான். பார்த்தா அந்த மீனே நம்ம ஹீரோட பேகை பிடிச்சிருச்சு. அப்போ அந்த டேஜும் இத்தசோடு மீனை எங்க இருந்துடா பிடிச்சிட்டு வந்த, போற இடம் ஃபுல்லா வம்பு வளர்த்து வச்சுக்கிறியே அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் என்ன பிடிச்சதுதான் நீ பண்ண பெரிய தப்பு அப்படின்னு அந்த மீனை எட்டி உதச்சிட்டு நீ தண்ணிக்குள்ள வேணா ராஜாவா இருக்கலாம், நிலத்துல வந்துட்ட அப்படின்னா ஒரு பூனை கூட இல்ல, இதோட உன் கதை முடியுது அப்படின்னு அந்த பீஸ்ட் அடிச்சு கொன்னுட்டான். அப்போ அந்த டேஜும் ஷாக் ஆயிட்டு டே ஃப்ராஸ்டர் நீ ஆல் ரைட்டா அப்படின்னு கேட்கறான். ஹீரோவும் நான் நல்லா தான் இருக்கேன், அப்புறம் என்னோட சால்ட் கிறிஸ்டலையும் உன்னோட பிளான்ட்டையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு மறுபடியும் அந்த தண்ணிக்குள்ள போயிட்டு இந்தா இதை தானே நீ தேடி வந்த அப்படின்னு அந்த பிளான்ட்டை கொடுக்குறான். டேஜும் அந்த பிளான்ட்டை பார்த்த ஆனந்தத்துல கதறி அழுதுகிட்டு ஆமா நான் இதுக்காக தான் வந்தேன், உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ரா ஃப்ராஸ்டர், இதுவே என்னோட பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்கு போதும், நீ என்ன சொன்ன அப்படின்னாலும் அதை நான் ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்காம பண்ணி முடிப்பேன். அப்புறம் என்னோட ஒவ்வொரு ஆன்செஸ்டர்ஸும் பயன்படுத்தக்கூடிய பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக்கோட ஸ்கில் கார்டு என்கிட்ட இருக்கு, இதை உனக்கு தரேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் அட இதெல்லாம் எதுக்குடா அப்படிங்கிறான். அந்த டேஜும் இல்ல இது உனக்கு சேர வேண்டியதுதான் அப்படின்னு அந்த டெக்னிக் கார்டை கொடுத்துட்டான். ஹீரோவும் எனது கோல்டன் பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக்கா, இது ரொம்ப வேல்யூபிளான ஸ்கில் ஆச்சு, இதெல்லாம் என்னால அக்செப்ட் பண்ண முடியாது, இதுக்கும் அந்த பிளான்ட்டுக்கும் கொஞ்சம் கூட மேட்ச் இல்ல அப்படிங்கிறான். அப்போ அந்த டேஜும் டே ஃப்ராஸ்டர் அந்த பிளாக் சால்ட் கோரல் பிளான்ட்டோட இந்த டெக்னிக் கார்டு ரொம்பவே கம்மி வேல்யூ தான், அதனால இந்த டெக்னிக் கார்டு இனிமே உன்னோடது அப்படிங்கிறான். ஹீரோவும் சரி ஓகே நீ இவ்வளோ வற்புறுத்துறதுனால என்னால இதை மறுக்க முடியாது அப்படின்னு அந்த டெக்னிக் கார்டை வாங்கிக்கிட்டு நீ இப்ப வீட்டுக்கு தானே கிளம்புற அப்படின்னு கேட்கறான். டேஜும் ஆமா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமா வீட்டுக்கு போய் இந்த மெடிசனை வச்சு என் பொண்ணோட உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறான். ஹீரோவும் சரி அப்புறம் நான் இப்ப எந்த டைரக்ஷன்ல போட்டோம் அப்படின்னு கேட்கறான். டேஜும் நீ கரெக்டா இன்னும் 50 கிலோமீட்டர் இதே டைரக்ஷன்ல போன அப்படின்னா இந்த அஷூர் ஃபாரஸ்டோட எட்ஜுக்கு போயிடலாம். அப்புறம் நானும் என்னோட டீமும் 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அஷூர் ஃபாரஸ்டோட எட்ஜுக்கு போனோம், ஆனா அதுக்கு வெளியே இருக்க எவாலுடைய பீஸ்டோட பவர் ரொம்ப அதிகமா இருந்ததுனால நாங்க மறுபடியும் திரும்பி வந்துட்டோம். அப்புறம் உனக்கு குட் லக்டா ஃப்ராஸ்டர், நம்ம கண்டிப்பா மறுபடியும் சந்திப்போம் அப்படின்ட்டு போறான். ஹீரோவும் சரி ஓகே பார்த்து போயிட்டு வா, நாம அடுத்த டைம் பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ ஒரு மீனோட கதையை முடிச்சான்ல அந்த மீனை சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இது ரொம்ப டெலிஷியஸா இருக்கு, அப்புறம் இந்த டெக்னிக்கையும் இப்போ என்னால கத்துக்க முடியும்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் 3rd ஆர்டர் வாரியரா மாறினதுனால என்னோட பாடி இப்போ ரொம்ப லைட்டா ஃபீல் ஆகுது, இந்த பவர்ஃபுல்லான டெக்னிக்கை என்னால கண்டிப்பா கத்துக்க முடியும் அப்படின்னு அதை இமேஜின் பண்ணி பார்த்துட்டு என்னங்கடா வெதர் ரொம்ப மோசமா இருக்கு, என்னோட ட்ரெஸ்ஸும்
பாதி தான் காஞ்சிருக்கு, மழை கீழே வந்துட போகுது அப்படின்னு வானத்தை பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அடுத்த செகண்டே மழையும் சோன்னு ஊத்துது. ஹீரோவும் அருமை, இப்போ நான் ஒரு ஷெல்டரை கண்டுபிடிக்கணும், இல்லைனா இந்த மலையில என்னால பொழைக்க முடியாது அப்படின்னு பாக்குறான். அப்போ ஒரு பொண்ணும் அந்த காட்டுல இருந்து அலறிக்கிட்டே என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ட்டு ஓடியாந்துட்டு, இந்த இடத்துல ஒரு ஹை லெவல் எவலோட பீஸ்ட் இருக்கு, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு அங்க கீழே விழுந்து போயிட்டா. இவளோட பேரு வந்து டேசி ஆடம், தேர்ட் ஆர்டர் வாரியர். ஹீரோவும் ஃபர்ஸ்ட் நீங்க கொஞ்சம் எந்திரிங்க அப்படின்னு கை கொடுக்குறான். அந்த பொண்ணும் உங்க ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறா. ஹீரோவும் அட இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ், நீங்க ஒரே முட்டுக்கா தேங்க்ஸ் சொல்லிப்பீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு அட்டாக் பண்ண வரான். அப்புறம் இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.